ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு பிடிச்ச தயிர் சாதம், அது கூடவே ஒரு சூப்பர் டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். நான் சொல்கிற மாதிரி மட்டும் அப்படியே செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள், டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். 300 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்க ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணி ஒரு குக்கருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிப்போல் அதே மாதிரி தாங்க. இதை நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா அழகாக தோல் உறிஞ்சு வந்துடும். இதை 4 பீஸாக கட் பண்ணணும். இல்லை நீங்கள் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் நிறையா எண்ணெய்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணாலே போதும். சேப்பக்கிழங்கு ஒன்றுனா அந்த மாதிரி பிரித்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த மாதிரி வரணும். நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா அந்த சலக்குன்னு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு 3-4 பல்லு பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் லைட்டாக சாட்டே பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேப்பக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக சேப்பக்கிழங்கு கூட எல்லாமே கோட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேப்பக்கிழங்கை வேக வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் மசாலா கோட் ஆனால் மட்டும் போதும். எல்லா கிழங்கு கூடயும் மசாலா இந்த மாதிரி அழகாக கோட் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சூப்பரான தயிர் சாதம் எப்படி க்ரீமியாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ண போகிறேன். தயிர் சாதத்துக்கு நம்ம நார்மலாக சாதம் வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவு ஆறி வந்ததுக்கப்புறமா அதில் தயிர், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பாலும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. இதில் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வடிப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சாதம் மட்டும் சாதம் கொதிக்க இருக்கும்போதே தயிரெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா மதியம் சாப்பிடும்போது கெட்டியாகிடும். ஓரளவு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா தான் தயிர் மற்ற தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் தயிர் சாதம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்த டெக்ஸ்சரில் நீங்கள் தயிர் சாதம் பேக் பண்ணிங்களோ அதே மாதிரி மதியம் இருக்கும், புளிச்சும் போகாது. உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டது எல்லாமே கண்டிப்பாக காலியாகி தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.